الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال الله تعالى في القرآن المجيد وأحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை ஒன்றான இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கொள்ளிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றவான கூலிகளை இன்மையிலும் மறுமையிலும் அதிகமாக வழங்குவானார். நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்ட ஒரு அடியானாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனநிலையை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்துருவானார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இரண்டு பிரிவினர்களை ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நம்மை படைக்கக்கூடிய அந்த தன்மையை பற்றி ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பேசும் பொழுது ஹுவல்லதீ خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير. உங்களை நாம் படைத்திருக்கோம் காஃபிர் என்கிற ஒரு கூட்டத்தையும் முஃமின் என்கிற கூட்டத்தினையும் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். வல்லாஹு பிமா தஅமலூன பஸீர், எவ்வாறு நீங்கள் அமல் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு பிரிவினர்கள் அதில் யார் நாம் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறியாக கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, அல்லாஹ் யாரையெல்லாம் ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களை தவிர
மற்ற அனைவர்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் யார், இஸ்லாம் அல்லாதவர்கள் யார் என்று பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலை இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம், அதை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய மரணத்தை நாம் எந்த நிலையை நாம் அடைவோம்? அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த முஃமின் என்கிற பண்புகள் அடங்கிய அந்த கூட்டத்தினுடைய அந்த விஷயங்களில் நம்முடைய மரணம் சாருமா, அல்லது அல்லாஹ் சொல்லுகிறானே நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் நம்முடைய மரணம் சாருமா என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஏதோ தானே என்று நாம் வாழ்க்கை விட்டு என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் நாம் வீணாக ஏதோ காலையில் எந்திரித்தோம் இரவை நாம் கழித்தோம் என்பதான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்யக்கூடாது, அமைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா தனது திருமறை சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் வானவர்களையும் வேதங்களையும் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அத்தகையவர்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். நாளை வாழ்க்கைக்காக என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், குர்ஆனில் பேசுகின்றான். முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டே ஆக வேண்டும். நான் இஸ்லாம் என்கிற ஒரு வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேனா, என்னுடைய குடும்பம் அந்த அம்சங்களில் இருக்கிறதா, என்னுடைய உறவினர்கள் அந்த இஸ்லாம் என்கிற வட்டத்தில் இருக்கிறார்களா என்பதை என்கிற கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமும் தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா, உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல் என்ன செய்யும், அமையும். எதை அவர்கள் செய்கிறார்களோ அதை பெற்றுக் கொள்வார்கள். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நாடி ஒரு பயணத்தை, அவருடைய வாழ்க்கை பயணத்தை ஆக்கிக் கொண்டால் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் என்ன செய்வார்கள், அடைந்து கொள்வார்கள். ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையை தன்னுடைய பயணமாக ஆக்கிக் கொண்டால் அவர் அதற்கான கூலியை என்ன செய்வார், பெற்றுக் கொள்வார். இந்த உலகத்தில் நாம் எதை தேடுகிறோமோ ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு கிடைக்கும்படி என்ன செய்கிறான். ஆனால் நாம் அந்த உலக ஆதாயத்தை தேடக்கூடிய நேரங்களில், உலக விஷயங்களை தேடக்கூடிய நேரங்களில் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நாம் அடைந்துவிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை கழித்தோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய வழிமுறையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையையும் பின்பற்றாதவர்களாக இந்த உலக வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது, இந்த இடத்தில் அல்லாஹ்வை மறந்தவருடைய கூட்டத்தினராக நாம் என்ன செய்கிறோம், ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ் ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ்வை மறந்தவர்களாக என்ன செய்கிறார்கள், ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அப்படி நீங்கள் மறந்து விட்டவர்களாக ஆகிவிட்டால் உங்களை நீங்களே என்ன செய்கிறீர்கள், மறந்து விட்டவர்களை போன்று ஆகிவிடுவீர்கள். உலாயிக ஹும் ஃபாஸிகூன், அவர்கள் தான் குழப்பவாதிகள் என்பதாக குர்ஆன் சொல்கிறார். நம்முடைய குடும்பங்களில் ஒரு குழப்பம் இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வியாபாரத்தில் ஒரு குழப்பம் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் ஏதோ ஒரு மீது மறந்து ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நான் அல்லாஹ்வை எந்த அளவு நம்முடைய மனதில் இறையச்சத்தால் மிகைப்படுத்தி வைத்திருக்கிறோம், அதிகமாக்கி வைக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ரப்புல் ஆலமீன் எந்த அளவுக்கு நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், லைபு வலஹும், வீணும் விளையாட்டும் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில் நாம் பயணிக்கக்கூடிய இந்த பயணத்தை ஒரு சிறிது அளவு நாம் விரல செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மறுமையில் கேள்விக்குரியான ஒரு நிலையில் செய்யப்படுவோம், நிறுத்தப்படுவோம். அதற்காக தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். நாம் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர், நாம்
எப்படிப்பட்ட ஒரு நிலையை செல்வத்திலும் சரி நம்முடைய குடும்பங்களிலும் சரி செயல்படுத்த வேண்டும் என்கிற வழிமுறையும் ரப்பல் ஆலமீன் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவ்லாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்பதாக ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய செல்வங்கள் என்னென்ன செல்வங்கள்லாம் இருக்கிறதோ அது பொருள் வடிவில் இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் சரி, அந்த செல்வங்கள் அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும் என்று சொன்னால் அந்த செல்வம் ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லா விஷயங்களும் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இபாதத்திற்கும் ஒரு நேரங்களை நமக்கு தந்திருக்கிறார். அந்தந்த நேரத்தில் நாம் அந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா அல்லது அந்த நேரத்தை கடத்தி நாம் இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரத்தோடு நம்முடைய பண்புகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஆடைகள், நம்முடைய முடி திருத்தங்கள் எல்லாம் அமைந்து விட்டதன் காரணமாக அந்த மாற்று மதத்தினோடு நம்முடைய பண்புகள் என்ன செய்கிறது இன்றைக்கு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது, அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது நிதர்சனமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு கட்டமைப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் எதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அந்த வழிமுறையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பல் ஆலமீன் நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி அல்லது அல்லாஹ்வை வணங்காத ஒரு நபராக இருந்தாலும் சரி, மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், மலக்குமார்கள் ஒரு குறிப்பிட்ட தவறை நமக்கு வந்துவிட்டால் மலக்குல் மௌத் என்ன செய்வார்கள், வந்து நம்முடைய உயிரை எடுத்து விடுவார்கள். உயிரை எடுத்த பின்னால் நாம் நல்ல அமல்களை செய்திருந்தால் நல்ல நிலையில் நம்முடைய மௌத் இருக்கும் என்று சொன்னால் நாம் அல்ஹம்துலில்லாஹ் மறுமையில் தப்பித்து விட்டோம். ஆனால் தீமை செய்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக, பாவங்களை பற்றி ஒரு கவலையற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கடப்போம் என்று சொன்னால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று சொன்னால் மறுமையில் வலவ் தராலில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அவர்கள் வெட்க தலை குனிந்து நிற்பார்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கவலை இல்லாமல் நாம் என்ன ஒரு நாளைக்கு ஒரு பாவம் கூட நாம் செய்திருக்க மாட்டோம். பாவத்தை பற்றி ஒரு அச்சம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை தினந்தோறும் நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோமே, பாவத்துடன் நாம் செய்த பாவத்துடன் ரப்பல் ஆலமீனை சந்தித்து விட்டால் வலவ் தராலில் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய முன்னிலையில் என்ன செய்வார்கள், வெட்க தலை குனிந்தவர்களாக இருப்பார்கள். ربنا بصرنا وسمعنا فارجعنا نعمل صالحا إنا موقنون. யா அல்லாஹ், இப்பொழுது நான் இதை செவியேற்றுக் கொண்டேன், இப்பொழுது உன்னுடைய அந்த வசனங்களுடைய மகிமையை எல்லாத்தையும் நான் புரிந்து கொண்டேன், என்னை உலகத்திற்கு அனுப்புவாயாக, சாலிஹான நபராக நான் செய்வேன், நான் மாறிவிடுவேன் என்பதாக அந்த மனிதனுடைய வார்த்தை இருக்கும் என்பதாக ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை நமக்கு சுட்டிக்காட்டினார். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையில் நாம் இனிமே சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைந்து விடக்கூடாது. இந்த உலகத்தில் வாழும் பட்சத்தில் அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டவராக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்துடைய அமைப்பை நாம் என்ன செய்ய வேண்டும், கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை தொடர்ந்து ஒரு வசனத்தை சொல்கின்றான், لآتينا كل نفس هداها ولكن حق القول مني لأملأن جهنم من الجنة والناس أجمعين. நாம் நாடி இருந்தால் காஃபிர் முஃமின் என்பதாக பிரித்திருக்க மாட்டோம். நாம் நாடி இருந்தால் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுத்திருப்போம். ஆனால் நாம் முன்பே வாக்கு கொடுத்திருக்கிறோம், மனிதர்களை கொண்டும் ஜின்களை கொண்டும் நரகத்தை நிரப்புவோம் என்பதாக நாம் முன்பே வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதன்படி நாம் அதை செய்தே ஆவோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வதூகு பிமா நஸீதும் லிகா யௌமிக்கும் ஹாதா இன்னா நஸீனாக்கும் வதூகு அதாபல் குல்தி பிமா குன்தும் தஅமலூன். அல்லாஹ்வையும் இந்த மறுமையுடைய நாளை மறந்ததின் காரணமாக இந்த மறுமையுடைய நாளில் நீங்கள் தண்டனையை அனுபவியுங்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு நானும் இந்த நாளை உங்களை மறந்து விட்டேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், நம்முடைய திருமறை வசனங்களில் சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை மறந்தவர்களாக இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னார், அல்லாஹ்வுடைய மறதியே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நாம் கழிக்கிறோம் என்று சொன்னால் மறுமையில் ரப்பல் ஆலமீன் நம்மை மறந்து விடுவான் என்பதுதான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது.
எப்படி எல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்வை மறக்கிறோம் என்று சொன்னால், ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுவதில் தாமதப்படுத்துவதன் மூலமாக, அல்லது அறவே தொழுகையற்றவர்களாக, அல்லது நம்முடைய குடும்பத்தில் இஸ்லாமிய நடைமுறைகள் செயல்படுவதை விட்டு பின்தங்கி இருப்பதன் காரணமாக, அல்லது நம்முடைய குழந்தைகள் இன்றைக்கு இஸ்லாம் என்கிற ஒரு அடையாளத்தில் இல்லாமல் மாற்ற கலாச்சாரத்தின்படி உடைகளையும் முடி சீர்திருத்தங்களையும் அமைத்துக் கொள்வதன் மூலமாக இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்தவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நன்மையான விஷயங்களை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவதை விட்டு என்ன செய்கிறோம்? இன்றைக்கு பின்தங்கி கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றியான எண்ணம் இன்றைக்கு நம்மிடத்தில் குறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்கிற ஒரு இலக்கு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. முஸ்லிமுடைய இலக்கு நாளை எப்படியாவது நான் சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும், நாளை அல்லாஹ்விற்கு பொருத்தமான அடியாராக நான் மாறிவிட வேண்டும் என்பதை குறித்தான இலக்கு தான் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு பண்புகளிலும் அது அமைந்திருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் நம்மை மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதாக சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் இறையச்சம் கொண்ட அடியார்களை பார்த்து ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான். ஒரு முஃமினை பார்த்து தான் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பயந்து கொள்வது மட்டுமல்லாமல் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த திருப்தி நம்மிடத்தில் இருக்கிறதா? நான் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நான் பாதுகாத்துக் கொண்டேன் என்கிற ஒரு மன திருப்தி நம்முடைய உள்ளம் இருக்கிறதா என்பதை நாம் ஒரு கணம் சிரித்து பார்க்க வேண்டும். எல்லாதற்கான இபாதத்துகளை நான் முழுவீச்சோடு செய்திருக்கிறேன் என்பதாக யாரும் சொல்ல முடியுமா என்று சொன்னால் அதற்கான கேள்வி பெருமை கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப நம்ம மரணத்தை சந்திக்கக்கூடிய நேரத்துல எப்படிப்பட்ட ஒரு நிலையில சந்திப்போம்? அப்படி ஒரு கவலையா தினந்தோறும் வந்து போகுதா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் நாளை இலக்கு நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய குடும்ப அமைப்புகளில், நம்முடைய இன்னும் நம்முடைய வருங்காலத்துக்குரிய தேவைகளில் அமைந்திருப்பதன் காரணமாக நாளை நம்முடைய மறுமை நாளில் நம்முடைய நிலை என்ன என்பதை மறந்து அந்த இலக்குகள் நம்மை என்ன செய்கிறது? நம்மை போர்த்து ஈர்த்து செல்கிறது என்பதுதான் இங்கு நிதர்சன உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியானால் இபாதத்துடைய விஷயங்களில் நாம் அல்லாஹ்வை என்ன செய்வது? நெருங்குவதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுப்பது. சஹாபாக்களாக இருக்கட்டும், சஹாபிய பெண்மணிகளாக இருக்கட்டும், இபாதத்துடைய விஷயங்களில் தங்களை என்ன செய்தார்கள்? ஆயத்தமாக்கிக் கொண்டார்கள். எந்த அளவு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவு தங்களிடத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அதை காற்றிட்டு அதிகமாக வேகத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்கிறார்? ஒரு பெண்மணியும் 2 குழந்தையும் என்ன செய்து வருகிறது. ஏதாவது இருந்தால் நாங்களே அப்படின்னு கேட்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் என்ன செய்கிறார்கள்? சுற்றி விட்டு தேடுகிறார்கள். தேடிய பிறகு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கிடைக்கிறது. அந்த பேரிச்சம்பழத்துள்ளே என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்மணிக்கு கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணி அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆக பிரித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு என்ன செய்கிறார்கள்? வந்த வழியிலே என்ன செய்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கருணை இந்த தாயை விட அதிகமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்துடைய விஷயத்தில் வீட்டில் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையிலும் ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கிறது என்பதை அறிந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவு அவருடைய தர்மத்தில் நாளை மறுமைக்கான நாம் நன்மைகளை சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மட்டுமல்ல, மற்ற சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த மார்க்கத்தை நாம் என்ன செய்கிறோம்? இலகுவான நடைமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இபாதத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்கம் சம்பந்தமான எந்த விஷயங்களை சொல்வதற்கும் நமக்கு தடை கிடையாது. எல்லா வித ஒரு சூழல்களில், நல்ல ஒரு சூழல்களில் நம்முடைய மார்க்கத்தை பேணி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இஸ்லாத்திற்கு முன்பாக இந்த இஸ்லாமிய ஆரம்ப பக்கத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை மறைமுகமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார். வெளிப்படையாக பின்பற்றினால் அவர்களுக்கு
மிகப்பெரிய ஒரு கொடுமைகள், கஷ்டங்கள் குறைஷியர்களால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். ஆனால் இன்றைக்கு இபாதத்துடைய விஷயங்களாக இருக்கட்டும், மற்ற நிலைகளாக இருக்கட்டும், எளிமையான ஒரு செயல்பாடை நாம் என்ன செய்யறோம், நம்ம காண்கிறோம். ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு அடிமை இருந்தாலுமே என்ன செய்கிறார்கள், எல்லாரும் பகிரங்கமாக இஸ்லாத்தை பின்பற்றாவிட்டாலும் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும், அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை பகிரங்கமாக என்ன செய்கிறார்கள், வெளிப்படையாக என்ன செய்கிறார்கள், நடைமுறைப்படுத்துகிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். ஒரு குடும்பம் பாருங்க, 3 பேர் அடங்கிய ஒரு குடும்பம் இஸ்லாத்திற்காக தன்னுடைய தியாகங்களை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த வரலாறுகளை இன்றைக்கு நாம் வரலாறாக பார்ப்பதன் காரணமாக தான் நம்முடைய குடும்பத்தில் அந்த தக்குவா, அந்த இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் வருவது கிடையாது. சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதன் காரணமாக, இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அபூ ஜஹல் என்ன செய்கிறான், அவருடைய உடலில் இரும்பாலான கவசங்களை போட்டு என்ன செய்கிறான், உடலில் இரும்பாலான கவசங்களை போட்டு வீதிகளை இழுத்து செல்லக்கூடிய ஒரு காட்சி. அது மட்டுமல்லாமல் சிறுவர்களால் கல்லால் எரியப்படக்கூடிய ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால் அந்த தண்டனைகளுக்கெல்லாம் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட்டு வெளியேறவில்லை என்று நினைச்சுவான் அபூ ஜஹல் சொல்லுவான். ஆனால் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக. அவர்கள் தண்டிக்கப்படுவதெல்லாம், சித்திரவதை செய்யப்படுவதெல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காக தான். ஆனால் இன்றைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை தவிர குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மாற்றங்கள் என்ன, நம்முடைய குடும்பத்தில் நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன, இபாதத்தை நாம் அதிகபட்சமாக செய்யக்கூடிய இபாதத்துகள் என்ன, அன்றைக்கு எந்த ஒரு தர்பியா கிடையாது. எந்த ஒரு தர்பியா நிகழ்ச்சியோ, மாதாந்திர நிகழ்ச்சிகளோ, வாராந்திர நிகழ்ச்சிகளோ அன்றைக்கு கிடையவே கிடையாது. இஸ்லாமிய ஆரம்ப கட்டத்தில் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குடும்பம் அறிந்து கொண்டதெல்லாம் 3 விஷயங்கள் தான். ஒன்று, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இரண்டாவது, நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ரப்பல் ஆலமீன் மறுமையில் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். மூன்றாவது, நீங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்தால் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கிற 3 விஷயங்களை தான் அறிந்திருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அவர்கள் புரிந்து கொண்டு, இதை ஆழமாக தன்னுடைய உள்ளத்தில் இறையச்சத்தின் மூலமாக தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவு என்று சொன்னார், அபூ ஜஹல் ஆயிஷா சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வயிற்று அடி வயிற்றில் என்ன செய்கிறான், ஈட்டியால் குத்தி கிழிக்கின்றான். யாருடைய முன்னிலையில்? ஒரு கணவனுக்கு முன்னால், ஒரு மகனுக்கு முன்னால் இந்த கொடுமை அரங்கேறுகிறது. எந்த ஒரு கணவனும் இந்த நிகழ்வை விரும்ப மாட்டார். எந்த ஒரு மகனும் தன்னுடைய தாய்க்கு இப்படி நிகழ்வதை விரும்ப மாட்டார். ஆனால் அவர்கள் பொறுத்துக் கொண்டதெல்லாம் ஒரே ஒரு நிலைதான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவருடைய இலக்கை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள். வாரிசாக வாழையடி வாழையாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிறிது காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்படி இருந்தது. இதை பார்த்து அந்த கணவன் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களாவது என்ன செய்தார்கள், குஃப்ருடைய வார்த்தையை சொன்னார்களா என்று சொன்னால் கிடையாது. இந்த ஒரு நிகழ்வை பார்த்து யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமானுடன் இறுதி வரை என்ன செய்தார்கள், இறைச்சியோடு இருந்தார்கள். எந்த அளவு அவர்கள் மிரட்டப்பட்டார்கள் என்று சொன்னால், 2 திசைகளாக ஒட்டகங்களுடைய கயிறு கால்களில் கட்டப்பட்டு, இப்பொழுது சொல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை விட்டுவிட்டு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை விட்டுவிட்டு நம்ம குறைஷியுடைய பழைய குலத்திற்கு நீ திரும்பிவிடு என்று சொல்லி என்பதாக சொல்கிறார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்பொழுதும் என்ன செய்யவில்லை, நம்முடைய ஈமானை, நம்முடைய இறையச்சத்தை விட்டு கொடுக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது இதுதான் என்பதாக அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இபாதத்தில் இரு கூறாக உடல் பிரிக்கப்படுகிறது. உங்களுடைய வார்த்தை சொல்லவில்லை என்பதன் காரணமாக 2 கூறுகளாக தன்னுடைய உடல்கள் பிரிக்கப்பட்டு செய்கிறார்கள், ஷஹீதாகிறார்கள்.
எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் பாருங்கள். இஸ்லாத்தில் முதல் முறையாக தியாகம் செய்தவர்களில் பெண்மணியை தியாகம் செய்தவர்கள் சுமையா ரலியல்லாஹு தஆலா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் என்ன செய்கிறார்கள்? மூன்றாவது கட்டமாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். இஸ்லாத்தை விட்டுவிடு என்பதாக என்னென்ன கொடுமைகளை செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்கிறார்கள். இறுதியில் ஒரு கட்டத்தில் மூச்சு விட முடியாத ஒரு நிலையை பேசுகிறார்கள். குஃபருடைய வார்த்தை, ஈமானை உள்ளத்தில் வைத்தவர்களாக குஃபருடைய வார்த்தையை சொல்லிவிடுகிறார்கள். சொன்னவுடன் அந்த அபூஜலுடைய அந்த கூட்டத்தினர் என்ன செய்கிறார்கள்? விட்டு விடுகிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோமோ என்கிற ஒரு கவலை என்ன செய்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு ஓடி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்றா குஃபருடைய வார்த்தையை நான் ஒழித்து விட்டேன் என்பதை அறிகிறார்கள். அல்லாஹ் தஆலா பாருங்கள், அம்மா ரலியல்லாஹு தஆலாவுடைய தியாகத்தை புரிந்தவர்களாக, இந்த தியாகத்தை ரப்பல் ஆலமீன் உணர்ந்தவராக, மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னன் பில் ஈமான். ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், மனதில் ஈமான் வைத்தவர்களாக யார் வெளிப்படையாக பேச்சளவில் அல்லாஹ்வுடைய குஃபருடைய வார்த்தையை சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா கோபப்பட மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான் என்பதாக உடனே ஒரு வசனத்தை என்ன செய்கிறான்? இறக்குகிறான். இதுதான் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியான் மீது வைக்கக்கூடிய பாசம், நேசம். எதற்காக அந்த தியாகங்களை எல்லாம் செய்தார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு ஒன்றுக்காக தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்கள், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எத்தனை தருவியா நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வாராந்திர வகுப்புகள், பெண்களுக்கான தனி வகுப்புகள், ஆண்களுக்கான தனி வகுப்புகள், மாதாந்திரமானால் ஒவ்வொரு மாதமும் ஆண்களுக்கு ஏதாவது ஒரு இறையச்சத்தை ஊட்ட வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சிகள். இப்படி இன்றைய சூழலில் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான எல்லா வழிவகைகளும் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அப்படியேதான் இருக்கிறோம். நம்ம இபாதத்துடைய அளவு அதுதான் இருக்கிறது. வரல மட்டும் அந்த ரெக்காயத்தை நம்ம சொல்லுகிறோம். ஏதாவது சுண்ணத்துகளை அதிகமாக நாம் மேம்படுத்தியிருக்கிறோமா? அது ஏதாவது ஒரு நன்மையான காரியங்கள் நம்முடைய முயற்சி அதிகப்படியான நிலையில் இருக்கிறதா என்று சொன்னால் குறைவு என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய சகோதரர்கள், நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாற்றை வெறும் நாம் வரலாறாக பார்க்காமல் ஒரு குடும்பம் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலைத்து நின்றார்கள், சொர்க்கத்திற்காக அவருடைய தியானங்களை எவ்வாறு அமைத்துக் கொண்டார்கள், அவருடைய பங்களிப்பை போடு நம்முடைய பங்களிப்பு இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்கான ஒரு பங்கு நம்முடைய குடும்பத்தில் என்ன இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாளை நாம் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மரணம் எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. நாம் மரணித்து விட்டால் நம்மை 3 விஷயங்கள் தான் பின்தொடரும். அந்த 3 விஷயங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா மாத ஆதம் இப்னு ஆதம இன்கதி அன்பு ஸலாஸா. 3 விஷயங்கள் இருக்கிறது அவனை விட்டு 3 விஷயங்கள் தவிர மற்ற எல்லா விஷயங்களும் அமல்களும் அவனை விட்டு துண்டித்து விடுகிறது. அந்த 3 விஷயங்கள் என்னன்னு சொன்னால் சதகத்துல் ஜாரியா, இரண்டாவதாக நல்ல அமல்கள், மூன்றாவதாக வலதின் சுவாலிஹ் யதுஉ லஹு. ஒரு நல்ல ஒரு பையன் அவருக்காக என்ன செய்வார்? உதவி என்ன செய்வார்? பிரார்த்தனை செய்வார். இந்த 3 விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். இந்த 3 அடிப்படை விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால், அதற்கான முயற்சிகள் இருக்கிறதா என்று சொன்னால் மிக குறைவானதாக தான் நம்முடைய உள்ளத்தில் நாம் காணப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, சதகத்துல் ஜாரியா நம்முடைய மதத்திற்கு முன்பதாக அதிகமான சதக்காக்களை நாம் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் செய்வது. சதகத்துல் ஜாரியா என்று சொன்னால் நம்முடைய மரணத்திற்கு பிறகு அது நன்மையை ஈட்டித் தரக்கூடிய ஒரு சதக்காவான அந்த சதக்கா இருக்கும். அதாவது பள்ளியாசலை கட்டித்தரக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது பள்ளிக்கு உதவக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் சதகத்துல் ஜாரியா தான். இரண்டாவதாக நல்ல ஒரு அமல்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய அமல்கள். அந்த அமல்கள் மூலமாக உதாரணத்திற்கு குர்ஆனை ஓதுவது, அதிகமான திக்ர்களை நாம் செய்வதன் மூலமாக அந்த அமல்கள் நம்ம என்ன செய்யும்? அவருடைய நிலையில் நம்மை அது கேடயமாக, அதாவது அதாவது விட்டு கேடயமாக அந்த நன்மையை நம்மை காட்டிக் கொள்ளும். மூன்றாவது நபிகள் சொல்கிறார்கள், வலதின் சுவாலிஹ், நல்ல ஒரு குழந்தை. எதுவுலகு உங்களுக்காக என்ன செய்யும்? மரணித்து விட்டால் அவரை பிரார்த்தனை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு வளர்த்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த ஒரு பண்பை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் இன்னைக்கு ஊட்டிக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து உணர வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்கள்,
எப்படி ஒரு குடும்பம் இருந்தது என்பதாக வரலாறு மூலமாக நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட தன்மையை நம்முடைய குழந்தையை நாம் வளர்த்தால்தான் நாம் மரணத்திற்கு பின்பாகவும் நம்முடைய நன்மை நம்மை அடைந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் கரெக்டாக இருந்தாலும் ஐவேறு தொழுகையை பெறக்கூடியவர்களாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் சிறு பிள்ளைதான் என்பதாக என்ன செய்கிறோம், அதை ஒரு சாதாரண ஒரு நிலையை விட்டு விடுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும், மேலான ஒரு பாதையை நாம் காட்டித்தர வேண்டும். அதற்கான ஒரு கடமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாதிரு பில் அமாலி சபஅன், நீங்கள் 7 விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக என்ன செய்யுங்கள், உங்களுடைய அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த 7 விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக உங்களுடைய அமல்களை என்ன செய்யுங்கள், விரைவாக ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நமக்கு 7 விடயங்களை சொல்கிறார். ஒன்று, மறதியை ஏற்படுத்தும் வறுமை. இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பாக உங்களுடைய இபாதத்துகளை விரைவாக செய்யுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இரண்டாவதாக, செல்வம் அநீதி என்ன செய்யும், தூண்டும். அநீதியை தூண்டக்கூடிய செல்வம் என்பதாக என்ன செய்யலாம் சொல்கிறார். இன்றைக்கு பணம் இருந்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம், என்னென்ன நிகழ்வு நடக்குது நீ பார்க்கிறோம். பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்கிற ஒரு நிலை நம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் மறுமை நாளுடைய அடையாளமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகிறார்கள். இதற்கு முன்பாக நம்முடைய அமல்களை நாம் தீவிரம் காட்ட வேண்டும். மூன்றாவதாக, மோசமான ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன்பாக உங்களுடைய அமல்களை நீங்கள் தீவிரம் காட்டுங்கள். அதனுடைய அடையாளங்களை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்காவது ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், பேச்சில் தடுமாற்றத்தில் ஏற்படுத்தும் வயோதிகம். அந்த வயதை நீங்கள் அடைவதற்கு முன்பாக என்ன செய்யுங்க, நல்ல முறையை செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஐந்தாவதாக, திடீர் மரணம். ஆறாவதாக, தஜ்ஜாலுடைய குழப்பம். ஏழாவதாக, மறுமை நாள். இந்த 7 விடயங்கள் நடப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய அமல்களை நீங்கள் தீவிரம் காட்டுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். ஆனால் இந்த 7 விடயங்களில் பெரும்பாலான நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் உணராதவராக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அமலுடைய அந்த தன்மைகள் என்ன என்பதை இஹ்லாஸான முறையில் நாம் செய்கிறோமா அல்லது யாருக்காக செய்கிறோம் என்கிற ஒரு நிலையை அறிந்து நாம் இன்றைக்கு நம்முடைய அமல்களை நாம் என்ன செய்ய வேண்டும், அமலை நாம் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ் ஹய்யுல் கரீம். அல்லாஹ் ஹய்யுல் கரீம், நாணமிக்கவனாக இருக்கிறான், வெட்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். யஸ்தஹி, யாரிடத்தில் என்று சொன்னால் யஸ்தஹி, அவன் வெட்கப்படுகிறான். அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தி விட்டால் அவன் வெட்கப்படுகிறான். இரத்தஹுமா சிஃப்ரா, பெருங்கைகளாக அந்த கையை அனுப்புவது. அல்லாஹ் தஆலா எந்த அளவு அல்லாஹ் தஆலா வெட்கப்படக்கூடியவனாக, ஒரு அடியான் மீது கருணைப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் உணர முடிகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் தொழுகை முடிந்த பின்னால் ஏதோ நாம் எங்கே ஓடுவதை போல என்ன செய்கிறோம், இன்றைக்கு ஓடி வருகிறோம். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய குடும்பத்திற்காக, நாளை நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக, நம்முடைய இபாதத்திற்காக, நம்முடைய பொருத்தத்திற்காக இன்றைக்கு அமர்ந்து இஹ்லாஸான முறையை துஆ செய்கின்ற ஒரு பண்பு இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறது. நாளை மறுமை நாளுடைய நிலை என்னவாக இருக்கும், நம்முடைய கபருடைய வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும் என்கிற ஒரு வருத்தத்தில் இன்றைக்கு நாம் துஆ செய்கிறோமா என்று சொன்னால், இன்றைக்கு துஆ என்கிற விஷயம் இன்றைக்கு அவசரமாக செய்யக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இவையெல்லாம் இந்த துஆ எல்லாமே நம்மை நேர்வழியில் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நேர்வழி பக்கம் செலுத்துவாய் என்று கேட்கிறோமே, அந்த துஆவை தான் நம்மை நேர்வழி பக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனநிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இன்னைக்கு தினந்தோறும் ஒவ்வொரு நாளையும் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பாவமே செய்யாதவர்களாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடைமுறைகளை இன்றைக்கு கழித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படியாவது ஏதாவது முறையில் தினந்தோறும் ஏதாவது வகையில் ஒரு பாவத்தை நாம் செய்திருப்போம். பிறரை பற்றியான புறம் பேசுவதில் அல்லது புறம் கேட்பதில் அல்லது பிறருடைய குறையை துருவி ஆராய்வதில் ஏதாவது ரீதியில் என்ன செய்வோம், நம்ம தினந்தோறும் எப்படியாவது ஒரு பாவத்தை செய்துருவோம். ஆனால் அந்த பாவத்திற்கான பரிகாரம் என்ன செய்திருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. அந்த பாவத்தை உணர்ந்தாலே நம்ம பரிகாரம் செய்வோம். இன்னைக்கு அந்த பாவம் புறம் பேசுகிற ஒரு பாவம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. எதை ஒரு தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த தொலைக்காட்சியில் என்ன ஏற்படுகிறது, என்ன நிகழ்ச்சி ஏற்படுகிறது, ஒருவருக்கு ஒரு புறம் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். எல்லா இடத்திலும் இன்றைக்கு புறம் பேசுதல் என்பது ஒரு சர்வசாதாரணமான ஒரு நிகழ்வாக நடந்து விட்டது. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால்,
அன்றாடம் இன்னைக்கு பாவம் நாம் செய்கிறோம் என்கிற ஒரு உணர்வு அற்றவர்களாக இன்றைக்கு பாவமே செய்யாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்றைக்கு தினத்தோடு கழித்துக் கொண்டிருக்கிறோம். 5 வக்து தொழுதான் நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விடுபட்டு விட்டேன் என்பதாக ஒரு நம்பிக்கை என்ன செய்வோம். நம்ம 5 வக்து தொழுகையை மட்டும் என்ன செய்யறோம், நாம் தொழுதுட்டு இருக்கோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு சஹாபாக்கள் தன்னுடைய பாவத்தின் மீது அச்சம் கொண்டவர்களாக, நம்முடைய பாவத்தின் மீது இந்த உலகத்திலே என்னுடைய பாவம் கழிக்கப்பட வேண்டும், அது அகற்றப்பட வேண்டும் என்பது தீவிரமான தன்னுடைய செயற்பாட்டை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னார். ஒரே ஒரு சஹாபியுடைய நிகழ்வை மட்டும் நாம் பார்ப்போம். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னார். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வருகிறார். சஹாபாக்கள் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவைக்கு வருகிறார். வருகை தந்து யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்பதாக சொல்கிறார்கள். நான் பாவம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்திக்கலாம் என்பதாக சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுகிறார் என்பதாக அனுப்பி விட்டுவிட்டார். இரண்டாவது முறையும் அந்த அவைக்கு வருகிறார். யா ரசூலுல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பெண்ணை தொட்டிருப்பாய் அல்லது முத்தம் கொடுத்திருப்பாய் என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடுங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார். மூன்றாவது முறை என்ன செய்கிறார்கள், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முறை எப்படியாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த குற்றத்திற்கான பரிகாரத்தை நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். யார் சொல்லா, நான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்பதாக சொல்கிறார். இவர் என்ன பைத்தியக்காரரா அல்லது மனதிலும் சரியில்லாத நிலையில் இருக்கிறாரா என்பதாக பேசுறாங்க. மற்ற சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யார் சொல்லா, இவர் பைத்தியக்காரனும் இல்லை மதுவருத்தமும் இல்லை என்பதாக சொல்கிறார். யார் சொல்லா, நான் உண்மையில் நான் என்ன செய்துவிட்டேன், விபச்சாரம் செய்துவிட்டு அதற்கான பரிகாரம் கொடுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான பரிகாரத்தை கொடுக்கிறார். அவர்கள் கல்லெறியப்பட்டு என்ன செய்கிறார்கள், அவருடைய பாவம் நீக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள், அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அவை சஹாபாக்கள் நிறைந்த இடம். அவர் நினைத்திருந்தால் அந்த பாவத்தை தன் மனதால் வைத்து என்ன செய்ய ஒழித்திருக்க முடியும். அல்லாஹ் வெளிப்படுத்தாத ஒரு பாவத்தை அவர் மறைத்து வைத்திருக்க முடியும். இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில், இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த சமயத்தில் இந்த பாவத்துடன் நான் அல்லாஹ்வை நாளை சந்தித்து விட்டால், இந்த ஒரு தவறு செய்து விட்டேன் என்கிற ஒரு விபச்சாரம் என்கிற ஒரு குற்றத்தோடு நான் அல்லாஹ்வை சந்தித்து விட்டால் அல்லாஹ் எந்த நிலையில் என்னை பார்ப்பான் என்ற ஒரு கவலை அவர்களை அந்த சபைக்கு என்ன செய்தது, அழைத்து வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள். அவருடைய குற்றத்திற்கான அந்த பரிகாரத்தை அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி என்ன செய்கிறார்கள், நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய தன்மை எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஹ்கிரன்ன பி மஅரூஃபி ஷைஆ. ஒரு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அந்த அமலில் நீ கேவலமா நினைச்சிடாதீங்க, அற்பமாக நினைத்து விடாதீர்கள். இதா தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலீகின், நீங்கள் உங்களுடைய சகோதரரை புகழ் மகிழ்ச்சியாக சந்திப்பதை கூட என்ன செய்து விடாதீர்கள், அற்பமாக நினைத்து விடாதீர்கள் என்பதான் இஸ்லாம் சொல்கிறார். இன்றைக்கு ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரியை பார்த்தால் கூட இன்னைக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, முக மலர்ச்சியோடு நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு சொல்கிறார் என்று சொன்னால், சஹாபாக்கள் ஒருவரை சந்தித்தால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் செய்வார்கள், சந்தித்துக் கொள்வார்கள். சும்மாவா என்ன செய்வாங்க, நம்முடைய சிரிப்பை அமைத்துக் கொள்வார்கள். சிரிப்பதினால் நமக்கு எந்த ஒரு நஷ்டம் நம்முடைய உடலில் ஏற்படுவது கிடையாது. மிகப்பெரிய அல்லாஹ் கொடுத்த ஒரு நியாமத் என்று சொன்னால் இந்த உடலில் முகம்தான். இந்த முகத்தில் நாம் சிரிக்கக்கூடிய இந்த சிரிப்பு தான். இந்த சிரிப்பை ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா தஹ்கிரன்ன பி மஅரூஃபி ஷைஆ இதா தல்கா அஹாக வபிஹின் தலீகின். உங்களுடைய சகோதரரை நீங்கள் சிரித்த முகத்துடன் பார்த்தீர்களே, இதை கூட நீங்கள் அற்பமாக நினைக்க வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை சஹாபாக்கள் அமைத்துக் கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பயணிக்கக்கூடிய இந்த பாதை, அல்லாஹ் இடத்தில் நாம் நிரந்தர தொழிலை கேட்கிறோமே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டுவாயா வழங்குவாயா என்பதாக கேட்கிறோமே. இந்த கேட்பதின் ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடந்து கொண்டால்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த நேரான பாதையை தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதை நோக்கி நாம் இன்றைக்கு பயணிக்கிறோம் என்கிற ஒரு நிலை மாறி ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்வதை போன்ற என்ன செய்கிறோம். இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு காட்டிய வழிமுறைகளும் அற்ற ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நாம் எப்பொழுது திருத்துவது என்று சொன்னால், நாம் பிறருக்கு சொல்வதன் மூலமாக,
நாம் நம்மை திருத்திக் கொண்டு நம்முடைய குடும்பங்களை திருத்திக் கொண்டு நம்முடைய உறவினர்களை திருத்திக் கொண்டு அப்பொழுதுதான் என்ன செய்யும் பிறரை நாம் திருத்த முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை வாழ்க்கை என்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் அந்த நிகழ்வை அழைத்து வைத்திருக்கிறான். அதற்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். நாளை வாழ்க்கைக்காக நீ என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறாய் என்பதாக ரப்புல் ஆலமீன் கேட்கிறானே. அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நாளை நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் ரப்புல் ஆலமீன் நம்மை சந்திப்பான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை மாற்றுவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذُنُوبَكُمْ ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அங்குதான் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நேசிப்பதற்கான வழியை ஒவ்வொரு முஸ்லிம் தேடுவது என்பது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வப்தகு இலைஹி வஸீலா. அல்லாஹ்விடத்தில் நேசத்தை பிரியத்தை செய்யுங்கள், தேடிக் கொள்ளுங்கள். வஜாஹிது ஃபீ சபீலி. அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்யுங்கள், உங்களுடைய முயற்சிகளை உடலால் உள்ளத்தால் பொருளால் என்ன செய்யுங்கள், உங்களுடைய முயற்சிகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய நேசம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நேசம் அதிகமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலால் நம்முடைய பொருளால் நம்முடைய மனதால் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய முயற்சியை நாம் என்ன செய்ய கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம் தான், நாம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக. இந்த வணக்கத்தை நாம் சரியாக செய்தால் ரப்புல் ஆலமீன் நமக்கு அனைத்து வகையிலும் என்ன செய்கிறான்? உதவுகிறான். வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை என்ன சம்பாதிக்கும் என்பதை அறிய மாட்டார்கள். வமா தத்ரி நஃப்ஸும் பில் ஐயி அர்லின் தமூத். ஒவ்வொரு ஆத்மாவும் எங்கு மரணிக்கும் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். இந்த பூமியில் மரணிப்பார்கள் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நாளை நாம் இருப்போமா அல்லது நாளை நாம் சம்பாதிப்பதற்கான ஒரு திட்டம் வைத்தாலும் வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. அவர்கள் அந்த சம்பாத்தியத்தை அடைவார்களா இல்லையா என்கிற ஒரு ஞானத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தான் வைத்திருக்கிறார். வமா தத்ரி நஃப்ஸும் பில் ஐயி அர்லின் தமூத். ஐயி அர்லின் தமூத். நாளை நீங்கள் எங்கு மரணிப்பீர்கள் என்பதாக ரப்புல் ஆலமீன் தான் அதை அறிவித்து வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு நிலையானது கிடையாது. நம்முடைய செல்வங்கள் நமக்கு நிலையானது கிடையாது. நமக்கு நிலையான வருவதெல்லாம் நம்முடைய நன்மைகள், நாம் நடைமுறைகளாக பின்பற்றக்கூடிய சுத்தாசிரிய வழிமுறைகள் தான் நமக்கு நன்மைகளாக வந்து சேரும். அந்த அடிப்படையில் நம்முடைய இலக்கை, நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய பயணத்தை அல்லாஹ் கூறியது மாதிரி மன் கான ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி வ ஹிஜ்ரத்து இலல்லாஹி வ ரசூலிஹி. யார் அல்லாஹ்வின் பக்கமும் அவருடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்வார்களோ, பயணம் மேற்கொள்வார்களோ, அவர்கள் அதற்கான வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையையும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய முயற்சிகளை ஆக்கிக் கொண்டால்தான் ரப்புல் ஆலமீன் அதற்கான ஒரு பாதையை காட்டுவான். அந்த அடிப்படையில் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளங்களை மாற்றிவிடுவானாக. மேலும் ஈரோலகத்திலும் நன்மை பெற்றவர்களாக அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஒரு வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. வ ذிக்ருல்லாஹ்